கும்பராசி அன்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு விஸ்வாச வருட சிறப்பு பலன்கள் யோகத்தை கொடுக்க போகிற நிலைகள் என்னென்னு தெளிவாக பார்த்துருவோம். பொதுவாக வருமான ரீதியான விஷயங்கள் என்னென்ன, சொத்து சுகத்தில் நடக்க போகிற அற்புதம் என்ன, திருமணம் இருக்கா இல்லையா அந்த கேள்விக்கு விடைங்க. பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், இன்னும் எக்ஸ்பென்ஷன் பண்ணலாமா இல்லை இதை வச்சுக்கலாமா அப்படிங்கிறவங்களுக்கு என்னென்ன பதில் பார்ப்போம். உறவு ரீதியாக கணவன் மனைவி அந்யோன்யம், தாய் தந்தையரின் உடல்நிலைகள் எல்லாமே பார்ப்போம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். ஃபஸ்ட் இது பார்த்திங்கன்னா, இந்த புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கேள்விகள் சந்தேகங்கள் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல உங்கள் ராசிக்கு குரு பார்வை வந்தாச்சு. தமிழ் புத்தாண்டு வந்த உடனே இதில் பார்த்திங்கன்னா சூரியன் அவர் ராஜாவும் அவரே மந்திரியாகவும் வருகிறார். இதில் சேனாதிபதியாக சனி பகவான் வரார். அது உங்கள் ராசி அதிபதி. அப்போ இந்த வருடத்தில் உங்களுக்கு ஒரு முக்கிய ரோல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ரைட். உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி சூரியன், உங்கள் ராசி அதிபதி. அப்போ கவர்மெண்ட் ஜாபு கும்பராசிக்காரங்க ட்ரை பண்ணால் கிடைக்குமா? இந்த வருடம் கிடைக்க வாய்ப்பு உண்டு, இந்த விசுவாச வருடத்தில். அதை பற்றி முதல்ல தொழிலில் அரசுக்கு நிகரான பதவி யோகம் உண்டு. கவர்மெண்ட்டில் மூலம் ஆதாயம், இப்போ கவர்மெண்ட் ஸ்கீம்லாம் கிடைக்கும். பேங்காக இருக்கலாம், ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமில் ஆதாயம் உண்டு. கவர்மெண்ட் கான்ட்ராக்டில் கிடைக்க வாய்ப்பு உண்டு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா சூரியன்னா உயர்ந்த பதவிங்க. மேனேஜராக இருந்தவங்க பெரிய மேனேஜராக போகிறது, சூப்பர்வைசர் இருந்தவங்க மேனேஜர் ஆகிறது, ஒரு ஸ்தாபனத்தை புதுசாக நிர்வகிக்கக்கூடிய அம்சம் வந்தாச்சு. ஆக மொத்தம் இது ஒரு வளர்ச்சியான காலகட்டமாக இருக்கிறது. ரைட். இப்போ வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு. வேலை செய்கிற இடத்துல ப்ரொமோஷன் உண்டு. குரு பகவான் 6ஆம் வீட்டை பார்க்குறார், அதாவது சந்திரனை பார்க்குறனால என்ன நடக்குதுன்னா, வேலை செய்யும் இடத்தில் பதவி யோகம் உண்டு. சின்ன இடமாற்றங்கள் இருக்குது. அந்த இடமாற்றத்தின் மூலம் வளர்ச்சி இருக்குது. புதுசாக கற்றுக்கிறது, படிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். இது மட்டும் இல்லாமல் புதுசாக இங்கே என்ன நடக்குதுன்னா, நிறைய பேத்துக்கு வேலை இல்லாமல் கொஞ்ச நாள் இருந்தாங்க. அவங்கெல்லாம் இன்னும் டெவலப் ஆகிறதுக்கு நிறைய படிக்க போகிறீங்க. அந்த கொஞ்ச நாள் வேலை இல்லாமல் இருந்தாங்க பார்த்தீங்களா, இப்போ எல்லாம் வேலை இல்லாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை, நல்ல இது வந்துடும். இப்போ அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிற மாதிரி நடந்துடும். புது முயற்சிகள் உண்டு. இப்போ வேலையில் பார்த்திங்கன்னா எதிரிகள் விலகுவாங்க. உங்கள் அங்கீகாரம் உண்டு. நீங்கள் செஞ்ச வேலைக்கு உங்களுக்கு அங்கீகாரம். முதல்லாம் நீங்கள் செஞ்ச வேலைக்கு வேற ஒருத்தர் அங்கீகாரம் கிடைச்சது. இப்போ நீங்கள் செய்கிற வேலைக்கு உங்களுக்கே அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. ரைட். திருமணம் என்ற விஷயத்துவோம். திருமணம் என்ற சுப செய்தி நடக்க வாய்ப்பு உண்டுங்க. பிரகாசமாக இருக்குது. இந்த வருடம் பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி 3இல் இருக்குது. அப்போ குரு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கார். சுப செய்தி தானாக தேடி வருகிற காலகட்டம். உங்கள் ராசிக்கு எப்பவுமே தமிழ் புத்தாண்டு வரும்போது 3ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிற கிரகம் வந்துடும். அப்போ பொதுவாகவே சித்திரை வந்தாலே நல்லாயிருக்குங்க அப்படின்னு ஜென்ரலாக கும்பராசிக்கு சொல்லுவோம். ஏன்னா அந்த அம்சம் இருக்குது. அப்போ திருமண ரீதியாக சித்திரை மாதத்தில் ஒரு தகவல் வர வாய்ப்பு இருக்குது. அந்த ஆரம்பித்த இந்த 1 மந்தில் திருமணம் சம்மந்தப்பட்டது நடக்கும். ரொம்ப நாளாக தடைபெற்ற திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு. இதில் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அப்பா வழி சொந்தம் வந்த அவங்களுக்கு நல்ல செய்திகள் வர வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமாக ஒன்று மட்டும் கவனிச்சுக்கணும். திருமணம் சம்மந்தப்பட்டதில் இந்த ஏஜ் ஃபேக்டர் அப்படிங்கிறது இங்கே கொஞ்சம் முன்ன பின்ன மாற வாய்ப்பு உண்டு. சிமிலர் ஏஜ் இல்லை கொஞ்சம் ஏஜ் கொஞ்சம் கூட ஹைட்டு ஏஜ் சில மாறுதல் இருக்கும். அதை மட்டும் கிளவராக பார்த்துக்கங்க. பொதுவாக ஒரு திருமண பொருத்தம் போடும்போது கவனிக்க வேண்டிய நட்சத்திர பொருத்தம் மட்டும் போடுறாங்க. எவ்வளவோ பலன் சொல்லுவேன். கட்ட பொருத்தம், கிரக பொருத்தம், தசாபுத்தி பலன்கள், அது ரீதியான பொருத்தங்கள், குழந்தை பிறப்பு, 7ஆம் அதிபதி சந்திரன் என்ற எல்லாம் சொல்லுவேன். 10க்கு எத்தனை பொருத்தம் இருக்குங்க அப்படிம்பாங்க. அடப்பாவே அப்படிங்கன்னு வருத்தப்படுவோம். எத்தனை சொல்லியும் 10க்கு எத்தனை பொருத்தம். ஒரு சில ஜாதகத்துக்கு 11க்கு 9 பொருத்தம் இருந்தால் நான் வேணான்னு சொன்னேன். அவங்களுக்கு அது புரியலை. ஒரு சில ஜாதகம் 11க்கு 7 பொருத்தம் இருந்தால் மேட்சிங் போட்டிருக்கு. அவங்க அப்போ 10 பொருத்தம்ங்கிறது வாழ்வில் முக்கிய டிசிஷன் எடுக்கிறதுக்கு 10ஆவது பொருத்தம். இப்போ அதை மட்டும் வச்சு எடுக்க வேண்டாம். திருமண பொருத்தம் ரொம்ப கிளவராக பார்க்கணுங்க. நல்லா திருமண பொருத்தம் பார்க்குறவங்க பாருங்கள். முகூர்த்த நாள் கரெக்டாக குறிக்கிற ஆளாக பார்த்துக்கங்க. ரைட். பொதுவாக இப்போ நேரத்தில் பார்த்திங்கன்னா இடம், வீடு, சொத்து சம்மந்தப்பட்ட சிந்தனை உண்டு. பொதுவாக வாஸ்து சம்மந்தப்பட்டது சிந்தனை, பொதுவாக நாலேஜ் கரெக்டாக பார்க்க வேண்டிய ராசி இந்த ராசி. ஏன்னா காலபுருஷனுக்கு பாதகஸ்தானமாக இருப்பதால் இவங்க எந்த ஒரு டிசிஷனும் 1க்கு 2 முறை ஆராய்ச்சி செய்து பண்ணணும். அது குறிப்பாக வாஸ்து கவனம் தேவை. ஏன்னா காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்தை சொல்லக்கூடிய சந்திரன் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கார். பாதகஸ்தானத்தை 4 பாதகம் தொடர்பு வாஸ்து முக்கியம். வாஸ்து சம்மந்தப்பட்ட வர பார்க்க வேண்டிய ராசி இந்த கும்பராசி. ரைட். இவங்களுக்கு எப்போயுமே பார்த்திங்கன்னா கலைத்துறை, இந்த மீடியா, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, ஃபுட்டு சம்மந்தப்பட்டது, ட்ராவல் சம்மந்தப்பட்டது, அக்ரிகல்ச்சர் பேஸ் இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துடும். இதோ இப்போ அமையிற காலகட்டமும் உண்டு. அந்த மாதிரி பண்ணுறவங்க நிறைய பேர் ஆடு மாடு கோழி வளர்ப்புலாம் கேட்டாங்க. ஆல்ரெடி பெரிய அவங்க கம்ப்யூட்டேஷன் நிறையா இருக்குது. இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக கேட்டாங்க.
இந்த மாதிரி ஃபார்மிங், அக்ரிகல்ச்சர், மீன் வளர்த்தல் இதெல்லாம் யோகம் இருக்குங்க, பார்க்கலாம். மற்ற ஜாதக ரீதியாக பார்க்கணும். இப்போ தொழில்துறையில் வளர்ச்சி எப்படி இருக்குது? இப்போ தொழில்துறையில் நல்ல வளர்ச்சியாக இருக்கும். வண்டி வாகனம், ட்ராவல் சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, அரசு நிர்வாகம் பண்ண துணையாக இருக்கிறவங்க நல்ல வளர்ச்சியாக இருக்குது. தொழிலை விருத்தி பண்ணக்கூடிய காலகட்டம் இப்போவும் உண்டு. அடுத்த வருஷம் நல்லாயிருக்கு. இத்தனை நாளாக இன்வெஸ்ட்மெண்ட் பணத்தெல்லாம் இப்போ தான் லாபம் சம்பாதிக்க வேண்டிய காலகட்டம். எல்லாம் இன்வெஸ்ட் பண்ண எப்போ தான் லாபம் வரும்? இப்போ தான் வரும். லாபம் சம்பாதிக்க வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு. இது உங்களுக்கு ஆரோக்கியமான சூழ்நிலை உண்டு. ஆக வளர்ச்சியான காலகட்டத்தை நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். தைரியமாக சொல்லிட்டு போயிட்டுருக்கலாம். ஒன்றில் கவனமாக இருக்கணும். ராசிக்காரங்க 2இல் சனி பகவான் இருப்பதால் வாக்கு கொடுத்தால் கரெக்டாக இருக்கணும். சனி பகவான் நீதிமான். வாக்கு கொடுக்குறீங்க, ஒருத்தர் பணம் தரீங்கன்னா கரெக்டாக இருக்கணும். குடும்ப உறவுகள், குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் கனிவாக பேசணும். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் பழிக்கக்கூடிய நிலையில் இருக்கலாம். வாக்குப்பளிதம் 2-5 தொடர்பு, 2இல் சனி. நிறைய ஜோசியர் இப்போ தான் பார்த்திங்கன்னா நிறைய புதுசாக ஜோசியம் படிப்பீங்க, மியூசிக் கற்றுக்குவீங்க, புதுசாக ஒரு முயற்சிகள், மாதிரி பாட்டு படிக்கிறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ தான் படிக்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் சொல்கிற சொல் பழிக்கிற காலகட்டம். கவனமாக சொல்லுங்கள். உங்கள் ராசிக்கு ராகு 7இல் கேது பகவான். ராகுவோட தாக்கம் ஒன்று மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கணும். கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. நிறைய சிந்தனைகள் ஸ்பீடாக திங்க் பண்ண தோணும். இது சந்திரன் பாதித்தவங்களுக்கு என்னென்னா மனக்குழப்பத்தை கொடுத்துரும். அப்போ இந்த ராகு கேது திருநாகேஸ்வரம் சென்று பாலாபிஷேகம் ஒரு டைம் பார்த்துட்டு வரும்போது இந்த ராகு கேது சம்மந்தப்பட்ட தாக்கம் குறையிறதுக்கு சந்திரன் ராகு தொடர்பை சரி செய்ய வேண்டிய காலகட்டம். பொதுவாக சந்திரன் ராகு சம்மந்தப்பட்டாலே பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த காலில் வெரிகோஸ் நரம்பு மாதிரி எதாவது வருதா, கால் நரம்பு எதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்கும். அந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கெல்லாம் சரியாக வாய்ப்பு இருக்குது. இதை பாருங்கள். மாணவர்களுக்கு நல்ல யோகமான காலகட்டம் உண்டு. மாணவர்கள் தொலைதூரம் சென்று படிக்க வாய்ப்புகள் பொதுவாகவே கும்பராசிக்காரங்க படிப்பாங்க, நிறைய படிப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்லைன் கோர்ஸும் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதுதான் பிரச்சனை. ஆன்லைனில் கோர்ஸ் போட்டேன், பாதியில் நின்றுச்சு அப்படின்னு கும்பராசிக்காரங்க சொல்லுவாங்க. இப்போ ஆன்லைனில் படிப்பதில் கவனம். ஆன்லைனில் ஒரு 3 கோர்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா 2 தான் சக்ஸஸ், 1 ஃபெயிலியர். அப்போ ஆன்லைனுக்கு ரெக்கமெண்டேஷன் இந்த ராசிக்கு பார்த்து பண்ணணும். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு, பெரிய தொகை பண்ணும்போது கண்டிப்பாக உறுதி எடுத்து தான் படிக்கணும். நான் நிறைய கும்பராசிக்கு சொல்லியிருக்கேன். அப்புறம் ஒரு ரொம்ப கவலையான சூழ்நிலை நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. இந்த ராசி ஜெயிச்சிரும். ராசிக்கு யோகமான காலகட்டம் உண்டு. வாக்குப்பளிதம் இருக்குது. கமிஷன் வகையில் வருமானம் வந்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு சிறப்பு மட்டும் சொல்லிட்டு நான் நிறைவு பண்ணுறேன். என்னென்னா ஹெல்த் பேராமீட்டர். இப்போ 5இல் குரு போகும்போது கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் வரும். இப்போ தான் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாக யோகா, ஜிம்முக்கு போகிறேன், வாக்கிங் போகிறேன் அப்படின்னு புதுசாக ஒன்று வரும். அது மாதிரி சிந்தனைகள் இருந்தால் அதையும் முயற்சி பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் இப்போது பேச காலகட்டம் அல்ல. பேசினா பேசிக்கிட்டே இருக்கணும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுவது நலம். ரொம்ப பேசி முடிவெடுக்க வேண்டிய காலகட்டம் அல்ல. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நல்ல காரியங்கள் நடக்கிறனால குழந்தைக்கு முயற்சி பண்ணுங்கள். குழந்தை இல்லாதவங்க குழந்தை கிடைக்கும். குழந்தைகள் முக்கியமான பொறுப்புகள் கொடுக்கறது, அவங்கள வழி நடத்துவதற்கு ஸ்கூல் அந்த மாதிரி பிரம்மாண்டப்படுத்துவது நல்லாயிருக்கும். குழந்தைகளால் சந்தோஷப்பட போகிறீங்க. கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் கவனம். 7ல் கேது பகவான் இருக்கிறனால இந்த கேது பகவான் பார்த்திங்கன்னா சின்ன ஆர்கியூமெண்ட் வரும். சுப பிரிவு ஒரு சிலர் கொடுத்துருதுங்க. நான் தொழில் ரீதியாக பிரிஞ்சேன், கன்சீவாக இருக்காங்க, அங்கே இருக்காங்க, 2வது குழந்தை தான் இருந்தாலும் அங்கே இருக்காங்க, வீட்டில் அத்தை வீட்டில் இருக்காங்க, அப்படிலாம் சின்ன ஒரு சுப பிரிவு இருக்கும். சுப பிரிவு ஆரோக்கியத்தை கொடுக்கும். இப்போ உங்களுக்கு முக்கியமான எண்களாக 5, 9 ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 8ஆம் நம்பரை பயன்படுத்திக்கலாம். கூட நீங்கள் பயன்படுத்த வேண்டிய எண் 3ஆம் நம்பர். 3 தான் இப்போ கோல்டன் டைம். இந்த எண்ணை பயன்படுத்தி வெற்றி வகை சூடுங்கள். இப்போ என்ன பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த ராகுக்கு இது பரிகாரம் கொடுத்தேன் பார்த்திங்களா, திருநாகேஸ்வரம் என்ற பாலாபிஷேகம், அது ஒன்று. இன்னொரு பரிகாரம் இருக்குது, ரொம்ப முக்கியம். அதில் குறிப்பாக இந்த பரிகாரம் ஏன் அப்படின்னா, உங்களுக்கு பப்ளிசிட்டி, அவமானத்திலேருந்து மீண்டு வர்றதுக்கு. பொதுவாக திருவெண்காடு ஒரு டைம் போயிட்டு வாங்க. முதன் ஸ்தலம் தான் திருவெண்காடு. அந்த ஸ்தலத்துக்கு சென்று போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது 8ஆம் அதிபதியில் இருக்க வேண்டிய பெண்டிங்காக இருந்த எத்தனையோ விஷயங்கள் அமோகமாக வந்துடும். ஏன்னா புதன் என்ற கன்னி வீட்டை சனி பகவான் பார்ப்பதால் தவறுகள் எதுவும் ஏற்படாமல் இருக்குது. அந்த இடத்துக்கு சென்றுவார்கள். நிச்சயம் வெற்றி. வணக்கம், வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.